வீட்டில் இருக்கிற எல்லா அப்ளையன்ஸும் ஆஃப் பண்ணிவிட்டு போய் உங்கள் மீட்டர் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். அப்போவும் மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா எங்கேயோ பவர் வந்து லீக் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அதை கண்டுபிடிச்சி நம்ம ஸ்டாப் பண்ணணும். முக்கியமாக நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் சார்ஜ் போடுவோம். சார்ஜ் ஆனதுக்கப்புறமா ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ண மாட்டோம், சாக்கெட்டை வந்து வெளியில் எடுக்க மாட்டோம். அதே மாதிரி டிவி பார்த்துட்டு இருப்போம், ரிமோட்டில் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம ரிமோட்டில் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டா கூட டிவி வந்து 2 வாட்ஸ் வரைக்கும் கரண்ட்டை வந்து பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். டிவி மட்டும் கிடையாது, ஃபோன் சார்ஜர், லேப்டாப் சார்ஜர், வாஷிங் மிஷின், கிரைண்டர் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணாத போதும் ஸ்விட்ச் ஆனாகவே இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக கரண்ட் வந்து குடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் பார்த்து நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். குழந்தைகளை ஃபேன் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு, காசு அதிகமாக போகும் அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்காமல் நம்ம ஏன் தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன் கரண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதனால் பூமிக்கு என்ன பாதிப்பு வருதுங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொன்னோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ரொம்பவே பொறுப்பாக நடந்துக்குவாங்க. லைட்டு ஃபேனெல்லாம் பார்த்து ஆஃப் பண்ணிடுவாங்க. இது போல் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க கீழே ஃபுல் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.